ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான எக் பக்கோரா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் எக் பக்கோரா செய்யறதுக்காக 3 முட்டையை வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க மஞ்சள் கருலாம் சில டைமில் வெளியே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக ஒரு தோசை தவாவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலை லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒரு வரமிளகாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மஞ்சள் கரு அப்போ தான் நல்லா முட்டையோட ஒட்டிக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதும் வெளியே வராமல் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தோசைக்கல் சூட்லேயே இருக்கட்டும். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ 2 பக்கமும் இதை கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு அந்த ஒயிட் எக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரை ஆகாமலும் இருக்கணும். ரொம்ப ஃப்ரை ஆனால் நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. சளிச்சிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப் கடலை மாவுக்கு இதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பக்கோரா அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எக்கை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த எக்கை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து இது பண்ணுங்கள். மாவு ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் முட்டையில் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. இதே மாதிரி எல்லா முட்டையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு அந்த கார்னர் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தடவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போடுங்க. பக்கோராவை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கோம். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான எக் பக்கோரா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு உள்ள மிளகா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.